இதோ அங்க தெரியுது பாருங்க, ஒரு பிளிங்க் அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட்டு பறந்துகிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஷார்ஜால இருந்து நம்ம திருச்சிராப்பள்ளி நோக்கி அந்த ஃபிளைட்டு 5:40 ஷார்ஜால கிளம்பிச்சு. இங்க திருச்சிராப்பள்ளி பக்கத்துல வந்தோன்னா ஃபிளைட்ல ஏதோ ஹைட்ராலிக் பிரச்சனை வந்ததுனால அதால தரையிறங்க முடியல. அந்த ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 பேர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி இறக்க போறாங்கன்னு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரமா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு ஏர்போர்ட்டை சுற்றி, இன்னும் அதெல்லாம் இறங்க முடியல. ஸோ ஆம்புலன்ஸு, போலீஸ் வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அது இறங்கும்போது சேஃபாக இறங்குன்னு சொல்லி நம்ம எல்லாம் கடவுளை வேண்டிப்போம். எப்படி இறங்க போகுதுன்னு தெரியல. இட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பாருங்க, இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா பவராக தெரியுது லைட்டு. அப்பப்போ க்ளவுடு வந்து மறைச்சிருது, அதை நம்மளால் பார்க்க முடியல. ஓ 140 பயணிகள் அதில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அங்கே இருக்கிற ஃப்ளைட்டில் இருக்கிற கேப்டன் பைலட் வந்து கண்டிப்பாக அதை சரி செஞ்சுருவாங்க. அதில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க. ஹைட்ராலிக் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். கண்டிப்பாக தர இறங்கிடும் தான் நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. நானே வந்து நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து வெளியில் வந்து பார்த்தேன். மாடியில் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். 1 மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க, கீழே இறங்க முடியாமல்.